திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் என்று இகல இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே. திருச்சிற்றம்பலம். கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். கருவறை மூடி, வரை என்றால் மலை, கரு என்றால் கருமையான மலைகள் பலவற்றையும் உள்ளடக்கி கொண்டு மேலெழுந்து பரந்த பிரளய வெள்ளத்திடையே மால் அயன் இருவரும் தாமே தலைவர் என தனித்தனி கூறி போர் புரிய சிவபெருமான் ஒருவனும் அந்த நீர் வரப்ப செய்து அவர்க்கிடையே ஓங்கிய ஒளியாகிய அணுகுதற்கு அரிய நெருப்பு மலையாய் நின்று பின்னர் அவர்களுக்கு அருள் செய்தான் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல் தெரிவிக்கிறது. ஊழி காலத்தில் உலகமே இருண்டு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த போது நானே பெரியவன் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள் போட்டியிட்டனர். அப்போது சிவபெருமான் என்ன செய்தார்? அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மாபெரும் ஒளியாக, அதாவது முடிவற்ற அக்னிமலையாக ஓங்கி நின்றார். தன் திருவருளால் அவர்களின் அறியாமையை நீக்கி அருள் புரிந்தார் இறைவன். ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவாதம் பெரும் போராகவே மாறிவிட்டது. இவர்களின் ஆணவத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் இருவருக்கும் இடையே அடியும் முடியும் காண முடியாதபடி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக, அதாவது அக்னிப்பழமாக நின்று விட்டார். எவர் ஒருவர் இந்த ஒளியின் அடியோ அல்லது முடியோ காண்கிறாரோ அவரே உயர்ந்தவர் என்று அசரீரி ஒலித்தது. திருமால் என்ன செய்தார்? வராகம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து நிறத்தை தோண்டி அடியை தேடி சென்றார். ஆனால் பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி வானத்தில் முடியை தேடி பறந்தார். எவ்வளவு முயற்சி செய்தும் இருவராலும் அதன் எல்லையை காண முடியவே இல்லை. இறுதியில் இருவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அவர்களின் ஆணவம் அழிந்ததும் சிவபெருமான் அந்த அக்னி பிழம்பிலிருந்து வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள் பாலித்தார். திருமூலர் இந்த பாடலில் வெறும் கதையை மட்டும் கூறவில்லை, ஆழமான தத்துவத்தையும் வைத்துள்ளார். அது என்ன? அறியாமை. பிரம்மனும் விஷ்ணுவும் தேடியது நம் உடலுக்குள் இருக்கும் ஆன்ம ஒளியை. ஆணவம், நான் என்ற அகந்தை இருக்கும் வரை இறைவனின் முழுமையை எவராலும் உணர முடியாது. ஒளி, இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்பதை அருவரை, நிற்க முடியாத மலை என்ற சொல் குறிக்கிறது. இந்த நிகழ்ச்சி தான் இன்றும் திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி அன்று லிங்கோத்பவ காலமாக கொண்டாடப்படுகிறது. கருவறை மூடி கலந்தெழும் வெள்ள திருவரும் வென்றிகள இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.